உண்டு உறைவிட பள்ளியை மறந்து போன ஆதி திராவிட பழங்குடியின அதிகாரிகள் மலை கிராம மக்கள் வேதனை. புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகம் முழுவதும் ஆதி திராவிட பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும். மலை கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது கிடையாது. அதேபோல் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக பள்ளிகளுக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததால் ஆதி திராவிட பழங்குடியினருக்காக உண்டு உறைவிட பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பள்ளியிலே தங்கி கல்வி கற்பிக்க வசதியாக கல்வியை போதிக்க ஆசிரியர்கள், விடுதி காப்பாளர், 3 வேளை உணவு வழங்குவதற்காக சமையலர் மற்றும் மாணவ மாணவிகள் பயன்படுத்துவதற்கு தேவையான உடுத்துவதற்கு உடை, பயன்படுத்துவதற்கு சோப்பு, சீப்பு, எண்ணெய் உள்ளிட்ட தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கி அதற்காக துவக்கப்பட்டது உண்டு உறைவிட பள்ளி. ஆனால் அதற்கு மாறாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உண்டு உறைவிட ஆதி திராவிட பழங்குடியின பள்ளிகள் செயல்படுகின்றன. கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வடகவஞ்சி ஊராட்சியில் கோம்பைக்காடு பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவர்களின் குழந்தைகளுக்காக கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திராவிட பழங்குடியின உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பள்ளியில் தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 13 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு ஒரு தலைமை ஆசிரியர், மற்றொரு ஆசிரியர் என மொத்தம் 2 ஆசிரியர்கள் பணி செய்து வருகின்றனர். இருந்தபோதும் பள்ளி கட்டிடம் என்பது முற்றிலுமாக சிதிலடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழ்நிலையில் உள்ளது. அதேபோல் கழிப்பறை தொற்று நோயை ஏற்படுத்தும் மையமாக உள்ளது. உண்டு உறைவிட பள்ளியில் 3 முறை உணவு வழங்க வேண்டும். இவர்கள் இங்கு போதிய இடம் இல்லை என்பதால் 2 முறை தான் உணவு வழங்குவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதேபோல் இந்த உண்டு உறைவிட ஆதி திராவிட பழங்குடியின பள்ளியை முற்றிலுமாக இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும். அடிப்படை வசதியான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என தொடர்ந்து கொடைக்கானல் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த அதிகாரிகளும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை இல்லாமல் இருப்பதால் ஆதி திராவிட பழங்குடியின மாணவ மாணவிகள் கல்வியை கற்று மிகப்பெரிய உயரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்ட உண்டு உறைவிட பள்ளிகள் தற்போது எந்த ஒரு பராமரிப்பும் இன்றி தொடர்ந்து இடிந்து எப்போது வேண்டுமானால் விபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. இதே நிலை நீடித்தால் உண்டு உறைவிட பள்ளியில் அனைத்தும் காணாமல் போகும், பழங்குடியின மக்களின் கல்வி கனவும் காணாமல் போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழக அரசு ஆய்வு செய்து உண்டு உறைவிட பள்ளிகளை புதிதாக கட்டி மாணவ மாணவிகள் தங்கி படிப்பதற்கும் அதேபோல் ஆசிரியர்கள், பணியாளர்கள் வருகிறார்கள் என்பதையும் ஆய்வு செய்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்தால் பழங்குடியின மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்படும் என கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். எங்கள் பிள்ளைங்க 13 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. 2000 இங்கே ஸ்கூல் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீட்டில் தான் நாங்கள் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டடம் இப்போ கட்டி கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப பழுவான நிலையில் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கணுன்னாலுமே மழை வந்தால் சிரமமாக இருக்குது. இந்த ஸ்கூல் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி. டீச்சர் ஒரு ஹெச்எம் ஒருத்தர்